இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஃபேஸ் பேக் பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்கின்னை ஷைனிங்காக பளபளப்பாக மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, இது நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா டைட் ஆக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். அது என்ன பேக் அப்படின்னா கிரேப்ஸ் வச்சு தான் நம்ம எப்படி ஒரு ஃபேஸ் பேக் தயாரிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த கிரேப்ஸில் இருக்கிற அமினோ அமிலங்கள் நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா டைட்டாக்கும், ப்ளஸ் வந்து ஷைனிங்கும் ஒரு மாய்ஸ்சரைஸாக இருக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். இப்போ இந்த ஆயில் ஸ்கின் இருக்கிறவங்களுக்கும் ப்ளஸ் வந்து நார்மல் ஸ்கின் இவங்க 2 ஸ்கின் இருக்கிறவங்களுக்கும் இப்போ நான் சொல்கிற ஃபேஸ் பேக் வந்து சூப்பராக மேட்ச் ஆகுது. அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ரொம்ப ஈஸியான இதுதான் பார்க்கலாம். அதுக்கு கிரேப்ஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி விடாமல் அரைச்சி வடிகட்டி எடுத்துக்கலாம். அந்த கிரேப்ஸ் ஜூஸை ரெடி ஆகிடுச்சு. இது கூட அடுத்தது ஆலோவேரா ஜெல் 2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். ஆலோவேரா ஜெல் வந்து நம்ம ஸ்கின்னை நல்லா மாய்ஸ்சரைஸாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இது கூட கோதுமை மாவு 2 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். கோதுமை மாவு ப்ளஸ் வந்து இந்த ஜூஸ் 2 கலந்து நம்ம ஃபேஸ்க்கு பேக் போடுறப்போ இது நம்ம ஸ்கின் நல்லா லூஸ் தன்மையாக இருக்கிற ஸ்கின்னை டைட் ஆக்கிற தன்மை இதுக்கு இருக்குது. நீங்களும் ட்ரை